எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம எல்லா டென்சஸ் பற்றியும் நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப் எடுத்துகிட்டு அதில் 12 டென்சஸ்லேயுமே நான் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி சில சப்ஜெக்ட்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். நான் இந்த சென்டென்சஸ் ரீட் அவுட் மட்டும் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி இதோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் நம்ம டீட்டெயிலாக ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். அதனால் நான் ரீட் அவுட் மட்டும் பண்ணுறேன். ஃபஸ்ட் சிம்பிள் நான் அப்படிங்கிறதுக்காக, அதாவது நான் அப்படின்னு எடுத்துகிட்டு ஒரே ஒரு வேர்ப் அதில் 12 டென்ஸ்க்கும் நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் சிம்பிள் சம்மந்தப்பட்டது ப்ரெசன்ட் சிம்பிள், பாஸ்ட் சிம்பிள், ஃப்யூச்சர் சிம்பிள், அந்த ஆர்டரில் தான் நான் அதை கொடுத்துருக்கேன். நான் வருகிறேன், மே ஆத்தா ஹூ, மே ஆத்தா ஹூ. இதே ஒரு பெண் சொல்லும்போது மே ஆத்தி ஹூ அப்படின்னு சொல்லணும். இதே நான் வந்தேன் அப்படின்னா மே ஆயா, மே ஆயா. இதே ஒரு பெண் சொல்லும்போது மே ஆயி. நான் வருவேன் அப்படின்னா மே ஆவுங்கா, மே ஆவுங்கா. இது ஒரு பெண் சொல்லும்போது மே ஆவுங்கி. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சர். அடுத்தது கண்டினியூஸ், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ். நான் வந்து கொண்டு இருக்கிறேன், மே ஆ ரஹா ஹூ, மே ஆ ரஹா ஹூ. இது ஒரு பெண் சொல்லும்போது மே ஆ ரஹி ஹூ அப்படின்னு சொல்லணும். நான் வந்து கொண்டு இருந்தேன் அப்படின்னா மே ஆ ரஹா தா. இதை ஒரு பெண் சொல்லுவோம் மே ஆ ரஹி தி. நான் வந்து கொண்டு இருப்பேன் அப்படின்னா மே ஆ ரஹா ஹூங்கா. இதை ஒரு பெண் சொல்லுவோம் மே ஆ ரஹி ஹூங்கி. ஸோ இந்த இடத்துல இந்த ஹூங்கா ஹூங்கிக்கு பதிலாக சில பேர் ஹோகா, மே ஆ ரஹா ஹோகா, ஆ ரஹி ஹோகி அப்படின்னும் சொல்லுவாங்க. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பர்ஃபெக்ட். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். நான் வந்திருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆண் சொல்லும்போது மே ஆயா ஹூ. அதாவது ஏதாவது ஒரு பிளேஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்குவோம். நான் ஜஸ்ட் அந்த வேர்ட்ஸ் மட்டும் நான் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ மே ஆயா ஹூ. இதை ஒரு பெண் சொல்லும்போது மே ஆயி ஹூ அப்படின்னு சொல்லணும். இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. சில பேர் இந்த சுக்கா ஃபார்ம்ஸ் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. மே ஆ சுக்கா ஹூ, மே ஆ சுக்கா ஹூ. இதை ஒரு பெண் சொல்லும்போது மே ஆ சுக்கி ஹூ. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா மே இஸ் ரெஸ்டாரண்ட் மே ஆ சுக்கா ஹூ அப்படின்னு ஒரு ஆண் சொல்லணும். ஒரு பெண் சொல்லும்போது மே இஸ் ரெஸ்டாரண்ட் மே ஆ சுக்கி ஹூ. அதாவது நான் ஏற்கனவே வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நான் வந்திருந்தேன். ஸோ இது நான் வந்திருக்கிறேன், இது வந்திருந்தேன். மே ஆயா தா, மே ஆயா தா. இது ஒரு பெண் சொல்லும்போது மே ஆயி தி, மே ஆயி தி. இதே இதுக்கு பதிலாக மே ஆ சுக்கா தா, மே ஆ சுக்கா தா, மே ஆ சுக்கி தி அப்படியும் சொல்லலாம். நான் வந்திருப்பேன், நான் வந்திருப்பேன். ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் நம்ம பேசிகிட்ருக்கோம். ஐ வில் ஹாவ் கம். மே ஆயா ஹோகா, மே ஆயா ஹோகா. ஸோ யூஸ்வலாக இது சொல்லும்போது ஜென்ரலாக ஏதாவது ஒரு டைம் மென்ஷன் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். நாளைக்கு இந்நேரம் நான் அங்கே போய் சேர்ந்துருப்பேன், நாளைக்கு இந்நேரம் நான் வாங்கியிருப்பேன், அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. மே ஆயா ஹோகா. இது ஒரு பெண் சொல்லும்போது மே ஆயி ஹோகி. ஸோ இதுக்கு பதிலாக மே ஆ சுக்கா ஹோகா. ஒரு பெண் சொல்லும்போது மே ஆ சுக்கி ஹோகி அப்படியும் சொல்லலாம். இன்னொன்று இந்த சுக்குங்கா அப்படின்ற ஒரு ஃபார்ம் இருக்குது. பட் இது கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, சில பேர் இந்த ஃபார்ம்லேயும் பேசுவாங்க. ஐ வில் ஹாவ் ரீச் த, ஐ வில் ஹாவ் கம், அந்த மாதிரிலாம் சொல்லும்போது இந்த சுக்குங்கா சுக்குங்கின்ற ஃபார்ம் யூஸ் பண்ணுறது உண்டு. ஓகே, மே ஆ சுக்குங்கா. அதே மாதிரி ஒரு பெண் சொல்லும்போது மே ஆ சுக்குங்கி அப்படின்னு சொல்லணும். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அதில் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர், ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர். ஸோ இப்போ நான் 1 மணி நேரமாக வந்து கொண்டு இருக்கிறேன். ஸோ நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது இப்போவும் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. மே ஏக் கண்டே சே ஆ ரஹா ஹூ, மே ஏக் கண்டே சே ஆ ரஹா ஹூ. ஸோ இதை ஒரு பெண் சொல்லும்போது மே ஏக் கண்டே சே ஆ ரஹி ஹூ அப்படின்னு சொல்லணும். நான் 1 மணி நேரமாக வந்து கொண்டு இருந்தேன், வந்து கொண்டு இருந்தேன். மே ஏக் கண்டே சே ஆ ரஹா தா. இது ஒரு பெண் சொல்லும்போது மே ஏக் கண்டே சே ஆ ரஹி தி. நான் 1 மணி நேரமாக வந்து கொண்டு இருப்பேன் அப்படின்னா மே ஏக் கண்டே சே ஆ ரஹா ஹூங்கா, மே ஏக் கண்டே சே ஆ ரஹி ஹூங்கி. இது எப்படி அப்படின்னா இப்போ நம்ம இப்போ ஆல்ரெடி வந்துட்டு தான் இருக்கோம். இப்போது மணி ஒரு 4:30 அப்படின்னு வச்சுக்கலாம். 5 அடிச்சதுன்னா நான் 1 மணி நேரமாக வந்துட்டுருக்கேன்னு அர்த்தம். மேபி நம்ம ஒரு 4 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் நம்ம ட்ராவலை. இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இப்போ 4:30 ஆயிடுச்சு, இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா 5 அடிச்சிருச்சுன்னா நான் 1 மணி நேரமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன்னு அர்த்தம். அந்த மாதிரி சொல்கிறது. நம்ம எப்போவுமே ஏதாவது ஒரு டைம் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம இதெல்லாம் பேச முடியும்.
அடுத்தது வந்து நீ வச்சு 12 சென்டென்ஸ் பார்க்கலாம் ஒவ்வொரு டென்ஸ்லேயும். ஒரே வேர்பு தான். ஸோ இப்போ வந்து ப்ரெசன்ட் சிம்பிள், பாஸ்ட் சிம்பிள், ஃப்யூச்சர் சிம்பிள். நீ பாடுகிறாய் அப்படின்னா தும் காத்தே ஹோ, தும் காத்தே ஹோ. இது ஒரு பெண் பற்றி பெண்ணை கை காமிச்சு சொல்கிறோம் அப்படின்னா தும் காத்தி ஹோ, தும் காத்தி ஹோ. நீ பாடினாய் அப்படின்னா தும்னே காயா, தும்னே காயா. இது ஒரு பெண்ணை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா தும்னே காயி. ஸோ இந்த ஃபார்ம் வந்து இந்த காயி வந்து நான் இதை கொடுத்துருக்கிறது எதுக்குன்னா ரொம்ப ரேர் பிளேஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம வந்து எப்போவுமே இந்த நே வரும்போது நம்ம இதை மாற்றணும்னு அவசியமே கிடையாது. பட் ரொம்ப ரேராக வந்து சில இடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார்ம் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். நம்ம ஜென்ரலாக பேசும்போது நே வந்துருச்சு அப்படின்னாலே பாஸ்ட் டென்ஸில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காயா சொன்னோம்னா போதும். ஓகே, நீ பாடுவாய் அப்படின்னா தும் காவோகே, தும் காவோகே. இதை ஒரு பெண்ணை கை காமிச்சு சொல்கிறோன்னா தும் காவோகி, தும் காவோகி. அடுத்தது கண்டினியூஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ். நீ பாடிக்கொண்டு இருக்கிறாய், தும் கா ரஹே ஹோ, தும் கா ரஹே ஹோ. இதை ஒரு பெண்ணை கை காமிச்சு சொல்லும்போது தும் கா ரஹி ஹோ அப்படின்னு சொல்லணும். நீ பாடிக்கொண்டு இருந்தாய் அப்படின்னு சொல்கிறோன்னா தும் கா ரஹே தே. இதை ஒரு பெண்ணை கை காமிச்சு சொல்லும்போது தும் கா ரஹி தி அப்படின்னு சொல்லணும். நீ பாடிக்கொண்டு இருப்பாய் அப்படின்னா தும் கா ரஹே ஹோகே. ஒரு பெண்ணை கை காமிச்சு சொல்லும்போது தும் கா ரஹி ஹோகி அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பர்ஃபெக்டில் ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர். நீ பாடி இருக்கிறாய் அப்படின்னா தும்னே காயா ஹே, தும்னே காயா ஹே, யூ ஹேவ் சங், அந்த மாதிரி. ஸோ இது வந்து நீ பாடி இருந்தாய், யூ ஹேட் சங். தும்னே காயா தா, தும்னே காயா தா. ஸோ இந்த நே வந்தனால நம்ம வந்து தா அப்படின்னே போட்டிருக்கோம். சில பேர் வந்து ரொம்ப ரேராக வந்து தீ போட்டு பேசுவாங்க, அது பிரச்சனை கிடையாது, நம்ம தா போட்டோம்னாலே போதுமானது. நீ பாடி இருப்பாய், நீ பாடி இருப்பாய் அப்படின்னா தும்னே காயா ஹோகா. ஸோ நாளைக்கு இந்நேரம் நீ பாடி முடிச்சிருப்ப அந்த மாதிரி. ஓகே, யூ வில் ஹேவ் சங் மாதிரி சொல்கிறோம். तुमने गाया होगा இல்லைன்னா तुम गा चुके होगे, तुम गा चुके होगे. இதே ஒரு பெண்ணை கை காமிச்சு சொல்லும்போது गा चुकी होगी அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் பார்க்கலாம். நீ 10 நிமிடமாக பாடிக்கொண்டு இருக்கிறாய். அதாவது இப்போ மணி வந்து ஒரு 5 அப்படின்னா நீ வந்து 4:50க்கு பாட ஆரம்பிச்சது, இப்போ மணி 5 ஆச்சு, 10 நிமிஷமாக பாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். तुम 10 मिनट से गा रहे हो, तुम 10 मिनट से गा रहे हो. இதை ஒரு பெண்ணை கை காமிச்சு சொல்கிறோன்னா तुम 10 मिनट से गा रही हो அப்படின்னு சொல்லணும். நீ 10 நிமிடமாக பாடிக்கொண்டு இருந்தாய். அதாவது ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கும், அப்போ பிரேக் ஆகிருக்கும், அதுக்கு முன்னாடி நீ வந்து 10 மினிட்ஸாக பாடிட்டு இருந்த அப்படின்னு சொல்கிறோம் பாஸ்டில். तुम 10 मिनट से गा रहे थे, तुम 10 मिनट से गा रहे थे. இது ஒரு பெண்ணை கை காமிச்சு சொல்லும்போது तुम 10 मिनट से गा रही थी அப்படின்னு சொல்லணும். நீ 10 நிமிடமாக பாடிக்கொண்டு இருப்பாய். இது வந்து எப்படின்னா இப்போ வந்து மணி 4:50 ஆச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். மறுபடியும் வந்து மணி 5 ஆச்சுன்னா நீ 10 நிமிஷமாக பாடிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஃப்யூச்சரில் கணக்கு வச்சு சொல்கிறோம். நீ 5 மணி ஆயிடுச்சுன்னா நீ 10 நிமிஷமாக பாடிட்டு இருக்கேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். तुम 10 मिनट से गा रहे होंगे, तुम 10 मिनट से गा रहे होगे. होगे அப்படின்னு சொன்னோம்னா போதும். இந்த இடத்துல நான் ரெஸ்பெக்ட் இது மாதிரி கொடுத்துட்டேன். ஹோகே அதே மாதிரி வந்து ஒரு பெண்ணை சொல்லும்போது ஹோகி, ரெஸ்பெக்டோடு சொல்லும்போது ஹோங்கே ஹோங்கின்னு சொல்லணும். அடுத்தது வந்து அவன் வச்சு நம்ம 12 சென்டென்சஸ் பார்க்கலாம் ஒவ்வொரு டென்ஸ்லேயும். ஸோ இப்போ வந்து சிம்பிள், ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர். அவன், ஸோ வேர்டு வந்து செய்கிறேன் அப்படின்றது, செய் அப்படின்ற வேர்டு எடுத்து நான் கொடுத்துருக்கேன். அவன் செய்கிறான், அவன் செய்கிறான். வ கர்த்தா ஹே, வ கர்த்தா ஹே. அவன் செய்தான், பாஸ்ட் டென்ஸ். உஸ்னே கியா, உஸ்னே கியா. அவன் செய்வான், வ கரேகா, வ கரேகா. அடுத்தது கண்டினியூஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ். அவன் செய்து கொண்டு இருக்கிறான், வ கர் ரஹா ஹே, வ கர் ரஹா ஹே. அவன் செய்து கொண்டு இருந்தான், வ கர் ரஹா தா, வ கர் ரஹா தா. அவன் செய்து கொண்டு இருப்பான், வ கர் ரஹா ஹோகா, வ கர் ரஹா ஹோகா. அடுத்தது பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஸோ அவன் செய்திருக்கிறான் அப்படின்னா
उसने किया है, उसने किया है. இல்லை வந்து இந்த சுக்கா ஃபார்ம்ஸ் போட்டு பேசுனதுனாலும் பேசலாம். वह कर चुका है, वह कर चुका है. उसने किया है இல்லைன்னா वह कर चुका है. ஸோ இதிலெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி இன்னும் டீப் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா இதை பற்றின வீடியோஸ் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் பார்க்கலாம். செப்பரேட்டாகவே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே. அவன் செய்திருந்தான் அப்படின்னா உஸ்னே கியா தா, உஸ்னே கியா தா. வ கர் சுகா தா அப்படியும் சொல்லலாம். அவன் செய்திருப்பான் அப்படின்னா உஸ்னே கியா ஹோகா, உஸ்னே கியா ஹோகா. வ கர் சுகா ஹோகா, வ கர் சுகா ஹோகா. நாளைக்கு இந்நேரம் அப்படின்றப்போ அவன் செஞ்சிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதில் வந்து ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். அவன் காலையிலிருந்து செய்து கொண்டு இருக்கிறான், அவன் காலையிலிருந்து செய்து கொண்டு இருக்கிறான். வ சுபஹ் சே கர் ரஹா ஹே, வ சுபஹ் சே கர் ரஹா ஹே. அவன் காலையிலிருந்து செய்து கொண்டு இருந்தான். ஸோ இப்போ தான் நிறுத்தினான், காலையிலேருந்து செஞ்சுட்டு தான் இருந்தான், இப்போ தான் நிறுத்தினான். அந்த மாதிரி ஒரு ஆங்கிள். ஏதோ இப்போ வந்து அந்த ஆக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு பாயிண்டில், பாஸ்டில். வ சுபஹ் சே கர் ரஹா தா, வ சுபஹ் சே கர் ரஹா தா. அவன் காலை வரை செய்து கொண்டு இருப்பான், அவன் காலை வரை செய்து கொண்டு இருப்பான். இது வந்து நம்ம சொல்கிறோம், இப்போ வந்து மணி ஒரு 6 ஆயிடுச்சு அப்படின்னா அவன் காலை வரையும் செய்கிறான் அப்படின்னு. இன்னைக்கு தொடங்கி நாளை காலையில் வரைக்கும் செஞ்சிட்ருக்கான்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம சொல்கிறது. இது ஒரு யூகத்தில் சொல்கிறது தான் எப்பவுமே. வ சுபஹ் தக் கர் ரஹா ஹோகா, வ சுபஹ் தக் கர் ரஹா ஹோகா. அந்த மீனிங் வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட் வந்து அவள் பார்க்கலாம். அதில் வந்து நம்ம எடுத்திருக்கிற வேர்ப் வந்து பேசு. அதை வச்சு 12 டென்ஸ்லேயும் நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் பார்க்கலாம். இப்போ வந்து அவள் பேசுகிறாள். வ பாத் கர்த்தி ஹே, வ பாத் கர்த்தி ஹே. அவள் பேசினாள். உஸ்னே பாத் கியா, உஸ்னே பாத் கியா. அவள் பேசுவாள். வ பாத் கரேகி, வ பாத் கரேகி. அடுத்தது வந்து கண்டினியூஸ். அதில் ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். அவள் பேசிக்கொண்டு இருக்கிறாள், அவள் பேசிக்கொண்டு இருக்கிறாள். இப்போ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். வ பாத் கர் ரஹி ஹே, வ பாத் கர் ரஹி ஹே. அவள் பேசிக்கொண்டு இருந்தாள், அவள் பேசிக்கொண்டு இருந்தாள். வ பாத் கர் ரஹி தி, வ பாத் கர் ரஹி தி. அவள் பேசிக்கொண்டு இருப்பாள். வ பாத் கர் ரஹி ஹோகி, வ பாத் கர் ரஹி ஹோகி. இப்போ வந்து பர்ஃபெக்டில் பார்க்கலாம். பர்ஃபெக்டில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். அவள் பேசி இருக்கிறாள். உஸ்னே பாத் கியா ஹே, உஸ்னே பாத் கியா ஹே. இல்லைன்னா வ பாத் கர் சுக்கி ஹே. ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அவள் பேசி இருந்தாள், அவள் பேசி இருந்தாள். உஸ்னே பாத் கியா தா, உஸ்னே பாத் கியா தா. இல்லைன்னா வ பாத் கர் சுக்கி தி, வ பாத் கர் சுக்கி தி. அவள் பேசி இருப்பாள், அவள் பேசி இருப்பாள் அப்படின்னா உஸ்னே பாத் கியா ஹோகா, உஸ்னே பாத் கியா ஹோகா. இல்லைன்னா வ பாத் கர் சுக்கி ஹோகி, வ பாத் கர் சுக்கி ஹோகி. அடுத்தது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நம்ம பார்க்கலாம். அதில் ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். அவள் அரை மணி நேரமாக ஃபோனில் பேசிக்கொண்டு இருக்கிறாள், அவள் அரை மணி நேரமாக ஃபோனில் பேசிக்கொண்டு இருக்கிறாள். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபோனில் அப்படின்னு நம்ம தமிழில் சொன்னாலுமே இங்கிலீஷில் வந்து ஆன் ஃபோன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி தான் இதுவும். ஓகே, ஷீஸ் ஆன்லைன் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும். ஆன் தான் போடணும். அதனால தான் இங்கே வந்து பர் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் சொல்கிறேன். வ ஆதே கண்டே சே ஃபோன் பர் பாத் கர் ரஹி ஹே. ஸோ அரை மணி நேரமாக, ஆதே கண்டே சே ஃபோன் பர் பாத் கர் ரஹி ஹே. ஆதா கண்டா சே அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்களே, சொல்லாமன்னா தாராளமாக சொல்லலாம். ஓகே, வ ஆதே கண்டே சே ஃபோன் பர் பாத் கர் ரஹி ஹே. அவள் அரை மணி நேரமாக ஃபோனில் பேசிக்கொண்டு இருந்தாள். ஏதோ ஒரு பாயிண்டில் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அரை மணி நேரமாக ஃபோனில் பேசிகிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். வ ஆதே கண்டே சே ஃபோன் பர் பாத் கர் ரஹி தி. ஸோ தமிழில் ஃபோனில் அப்படின்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனுமே அப்படின்னு சொல்லிடக்கூடாது, ஃபோன் பர் அப்படின்னு தான் சொல்லணும். மணி 5 அடித்தால் அவள் அரை மணி நேரமாக ஃபோனில் பேசிக்கொண்டு இருப்பாள். ஸோ இப்போ வந்துட்டு மணி மேபி 4:45 அந்த மாதிரி. இப்போ 5 அடிச்சதுன்னா அவள் அரை மணி நேரமாக ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். 5 बज गया तो वह आधे घंटे से फ़ोन पर बात कर रही होगी. 5 बज गया तो वह आधे घंटे से फ़ोन पर बात कर रही होगी. அடுத்தது வந்து நாம்
ஸோ அதில் வந்துட்டு நம்ம எடுத்திருக்க verb வந்து வாங்கு. ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். நாம் வாங்குகிறோம், हम खरीदते हैं, हम खरीदते हैं. நாம் வாங்கினோம், हमने खरीदा, हमने खरीदा. நாம் வாங்குவோம், हम खरीदेंगे, हम खरीदेंगे. அதில் வந்து கண்டினியூஸ் வந்து பார்க்கலாம். நாம் வாங்கி கொண்டு இருக்கிறோம், நாம் வாங்கி கொண்டு இருக்கிறோம். हम खरीद रहे हैं, हम खरीद रहे हैं. நாம் வாங்கி கொண்டு இருந்தோம், हम खरीद रहे थे, हम खरीद रहे थे. நாம் வாங்கி கொண்டு இருப்போம், हम खरीद रहे होंगे, हम खरीद रहे होंगे. அதில் perfect, perfect present, perfect past, future perfect. ஸோ ஓகே, நாம் வாங்கி இருக்கிறோம், நாம் வாங்கி இருக்கிறோம். हमने खरीदा है, हमने खरीदा है. हम खरीद चुके हैं, எப்படி வேணாலும் சொல்லலாம். நாம் வாங்கி இருந்தோம், நாம் வாங்கி இருந்தோம். हमने खरीदा था, हमने खरीदा था. हम खरीद चुके थे, हम खरीद चुके थे. நாம் வாங்கி இருப்போம், हमने खरीदा होगा, हमने खरीदा होगा. हम खरीद चुके होंगे, हम खरीद चुके होंगे. பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதில் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர். நாம் 4 மணியிலிருந்து வாங்கி கொண்டு இருக்கிறோம், நாம் 4 மணியிலிருந்து வாங்கி கொண்டு இருக்கிறோம். हम 4 बजे से खरीद रहे हैं, हम 4 बजे से खरीद रहे हैं. நாம் 4 மணியிலிருந்து வாங்கி கொண்டு இருந்தோம். हम 4 बजे से खरीद रहे थे, हम 4 बजे से खरीद रहे थे. இன்னும் 10 நிமிடம் ஆனால் நாம் 4 மணி நேரமாக வாங்கி கொண்டு இருப்போம். ஸோ அது வந்து 4 மணி, இது வந்து 4 மணி நேரமாக. ஓகே, और 10 मिनट हो गया, और 10 मिनट हो गया तो हम 4 घंटे से खरीद रहे होंगे. और 10 मिनट हो गया तो हम 4 घंटे से खरीद रहे होंगे. நம்ம 4 மணி நேரமாக, இன்னும் 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா போதும், நம்ம 4 மணி நேரமாக ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது வந்து சப்ஜெக்ட் வந்து அவர்கள். நம்ம எடுத்திருக்கிற வேர்ப் வந்து அனுப்பு. சிம்பிள் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர். அவர்கள் அனுப்புகிறார்கள், வே பேஜ்தே ஹேன், வே பேஜ்தே ஹேன். வேணும் சொல்லலாம், இல்லைன்னா வேலோக் அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, எது சொன்னோம்னாலும் ஓகே தான். அதே மாதிரி அவர்கள் அனுப்பினார்கள் அப்படின்னா உன்ஹோனே பேஜா, உன்ஹோனே பேஜா. இல்லை வந்து இந்த உன்ஹோனேக்கு பதிலாக உன் லோகோனே, உன் லோகோ நே பேஜா, இது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அவர்கள் அனுப்புவார்கள் அப்படின்னா வே பேஜேங்கே, வே பேஜேங்கே. அடுத்தது கண்டினியூஸ். அதில் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர். அவர்கள் அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள், வே பேஜ் ரஹே ஹேன், வே பேஜ் ரஹே ஹேன். அவர்கள் அனுப்பி கொண்டு இருந்தார்கள், வே பேஜ் ரஹே தே, வே பேஜ் ரஹே தே. அவர்கள் அனுப்பி கொண்டு இருப்பார்கள், வே பேஜ் ரஹே ஹோங்கே, வே பேஜ் ரஹே ஹோங்கே. அடுத்தது வந்து பர்ஃபெக்ட். அதில் வந்து ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர். அவர்கள் அனுப்பி இருக்கிறார்கள் அப்படின்னா உன்ஹோனே பேஜா ஹே, உன்ஹோனே பேஜா ஹே. வே பேஜ் சுக்கே ஹே, ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அவர்கள் அனுப்பி இருந்தார்கள், உன்ஹோனே பேஜா தா, உன்ஹோனே பேஜா தா. வே பேஜ் சுக்கே தே. அவர்கள் அனுப்பி இருப்பார்கள், உன்ஹோனே பேஜா ஹோகா, வே பேஜ் சுக்கே ஹோங்கே. ஸோ இது வந்து அனுப்பி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறது, அனுப்பி இருந்தார்கள். இது வந்து ஃப்யூச்சர் அப்படின்றப்போ பெரும்பாலும் நம்ம வந்து ஒரு டைம் மென்ஷன் பண்ணுவோம் பேச்சு வழக்கில். அந்த கான்வர்சேஷனில் வந்து ஏதாவது ஒரு டேயோ டைமோ சொல்லி இந்த நேரம் வரும்போது அவங்க அனுப்பியிருப்பாங்க அந்த மாதிரி சொல்கிறது. இது வந்து யூகம்தான். அடுத்தது வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதில் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர். அவர்கள் 2 நாட்களாக அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள், அதாவது 2 நாளாக அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இப்போது அனுப்பிட்டு தான் இருக்காங்க. எத்தனை நாள் அனுப்பிட்டு இருக்காங்க? 2 நாளாக அனுப்பிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். வே 2 दिन से भेज रहे हैं, வே 2 दिन से भेज रहे हैं. அவர்கள் 2 நாட்களாக அனுப்பி கொண்டு இருந்தார்கள். ஸோ இப்போ அனுப்புகிறாங்களா? இல்லை, ஸ்டாப் ஆயிடுச்சு. எத்தனை நாளாக அனுப்பிட்டு இருந்தாங்க? 2 நாளாக அனுப்பிட்டு இருந்தாங்க. वे 2 दिन से भेज रहे थे, वे 2 दिन से भेज रहे थे. அவர்கள் 2 நாட்களாக அனுப்பி கொண்டு இருப்பார்கள். ஸோ ஃப்யூச்சர் வந்துச்சுனால ஏதோ ஒரு பாயிண்ட் நம்ம மென்ஷன் பண்ணணும்.
அப்போ தான் வந்து அது கரெக்டாக வரும். அந்த கான்வர்சேஷனில் நம்ம ஏதாவது ஒரு டேட்டோ டைமோ சொல்லி இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் டைம் வந்துச்சு அப்படின்னா அவங்க 2 நாளாக அனுப்பிட்டுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி சொல்கிறது. वे 2 दिन से भेज रहे होंगे. वे 2 दिन से भेज रहे होंगे. அடுத்தது வந்து நீங்கள். அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட் வந்து அகற்று. அதாவது நிக்காலோ அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம். அதில் 12 டென்ஸ்லேயும் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர். நீங்கள் அகற்றுகிறீர்கள் அப்படின்னா ஆப் நிக்கால்தே ஹே. ஆப் நிக்கால்தே ஹே. நீங்கள் அகற்றுனீர்கள் அப்படின்னா ஆப்னே நிக்காலா. ஆப்னே நிக்காலா. நீங்கள் அகற்றுவீர்கள் அப்படின்னா ஆப் நிக்காலேங்கே. ஆப் நிக்காலேங்கே. அடுத்தது வந்து கண்டினியூஸ். அதில் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர். நீங்கள் அகற்றிக்கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னா ஆப் நிக்கால் ரஹே ஹே. ஆப் நிக்கால் ரஹே ஹே. நீங்கள் அகற்றிக்கொண்டு இருந்தீர்கள் அப்படின்னா ஆப் நிக்கால் ரஹே தே. ஆப் நிக்கால் ரஹே தே. நீங்கள் அகற்றிக்கொண்டு இருப்பீர்கள் அப்படின்னா ஆப் நிக்கால் ரஹே ஹோங்கே. ஆப் நிக்கால் ரஹே ஹோங்கே. அடுத்தது பெர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர். நீங்கள் அகற்றி இருக்கிறீர்கள். அகற்றி இருக்கிறீர்கள் அப்படின்னா ஆப்னே நிக்காலா ஹே. ஆப்னே நிக்காலா ஹே. இல்லைனா ஆப் நிக்கால் சுக்கே ஹே. ஆப் நிக்கால் சுக்கே ஹே. நீங்கள் அகற்றி இருந்தீர்கள் அப்படின்னா ஆப்னே நிக்காலா தா. ஆப்னே நிக்காலா தா. இல்லைனா ஆப் நிக்கால் சுக்கே தே. ஆப் நிக்கால் சுக்கே தே. நீங்கள் அகற்றி இருப்பீர்கள் அப்படின்னா ஆப்னே நிக்காலா ஹோகா. ஆப்னே நிக்காலா ஹோகா. இல்லைனா ஆப் நிக்கால் சுக்கே ஹோங்கே. ஆப் நிக்கால் சுக்கே ஹோங்கே. ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதில் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர். நீங்கள் 2 நாட்களாக அகற்றிக்கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னா आप 2 दिन से निकाल रहे हैं. आप 2 दिन से निकाल रहे हैं. நீங்கள் 2 நாட்களாக அகற்றிக்கொண்டு இருந்தீர்கள் அப்படின்னா आप 2 दिन से निकाल रहे थे. आप 2 दिन से निकाल रहे थे. நீங்கள் 2 நாட்களாக அகற்றிக்கொண்டு இருப்பீர்கள் அப்படின்னா आप 2 दिन से निकाल रहे होंगे. आप 2 दिन से निकाल रहे होंगे. ஸோ இப்போ வந்து நம்ம 12 டென்ஸ்லேயும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஒரு வேர்ப் எடுத்து அதில் 12 டென்சஸ்லேயும் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பார்த்துருக்கோம். இது வந்து கம்பேர் பண்ணி படித்தா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் இதை கொடுத்துருக்கேன். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சில பேர் வந்து டயலாக் ரைட்டிங்ஸ் எல்லாம் நிறையா போட சொல்லியிருந்தீங்க. நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒன்ஸ் அப்படியே ரெடி ஆனோடனே, அதாவது நோட்ஸ் ரெடி பண்ணோடனே அப்பப்போ அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். ஓகே, ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். See you in the next video. Until then, thank you. Bye bye.